எழுகதிரின் பொன்னொழியில் எழும் மலையில் எழில்மின்ன வில்லெனவே ஒருவாவி எம்பதியின் முகமாகி மறை கதிரின் செவ்வொளியில் நெல்மணிகள் தலைப்பின்ன விளை வயல்கள் எம்பதியின் கார் குழலாகி எனும் மான்மியத்தை கிரீடமாக அணிந்து கிழக்கிழங்கையின் கலைவாசலாய் அம்பாறை மாவட்டத்தின் வரலாற்று துன்பங்களின் சிறப்பிடமாய் ஜொலிக்கும் இயற்கையின் எழில்மின்னும் இறக்காமத்தில் 1985 ஆண்டு ஆனி மாதம் 20 கலந்தர்லெப்பை அவ்வா உம்மா ஷாஹிப் மறைக்கார ஜெயின் ஆகியோருக்கு கனிஷ்ட புதல்வராய் அவதரித்தவர்தான் ஜெயின் சித்திக். இயற்கையிலேயே கலைத்துறையில் ஈடுபாட்டைக் கொண்டுள்ள குடும்ப பின்னணியில் பிறந்த இவர் கவிதை, கட்டுரை, நாட்டாறு இலக்கியம், உரைநடை, ஓவியம், பாடல், அறிவிப்பு, புகைப்படக்கலை, படப்பிடிப்பு என்று பல துறைகளிலும் தனது ஓயாத ஈடுபாட்டை செலுத்தி வருகின்ற ஒரு படைப்பாளியாவார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் செய்தியாளரான இவர் இறக்காமம் மத்திய கல்லூரியின் பழைய மாணவராவார். பள்ளி பிராயத்திலேயே கலைத்துறையோடு கொண்ட அதிக ஆர்வத்தினாலும் ஆக்கப்பூர்வமான அக்கறையினாலும் 2002 ஆண்டு எளியக்கரை பாலானம் எனும் நாட்டாரியல் ஆய்வு நூலையும் 2006 ஆண்டு நட்பை நாடுகிறேன் எனும் உரைநடை தொகுப்பினையும் 2009 பனியிரவும் பாதிப்போர்வையும் எனும் கவிதை தொகுப்பையும் எழுதியுள்ள இவர் இறக்காமம் பிரதேசத்தில் வெளியிடப்பட்ட கதவு மற்றும் பாராட்டு எனும் சிறப்பு மலர்களின் நூலாசிரியராகவும் பணியாற்றி தனது எழுத்துத் துறையை வெளிச்சமிட்டு காட்டி வருகிறார். தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை என பல ஊடகங்களிலும் இவரின் பல்வேறு எழுத்தாக்கங்கள் வெளிவந்துள்ளன. தினகரன் வாரமஞ்சரியின் செந்தூரம் இணைப்பிதழிலும் வசந்தம் தொலைக்காட்சியின் தூவானம் நிகழ்ச்சியிலும் இடம் பிடித்த இவரின் நேர்காணல் மூலம் சிறந்ததொரு படைப்பாளி என அடையாளப்படுத்தப்பட்டார். இறக்காமம் மண்ணோடு அண்டிய கலையாக நாட்டாரியல் காணப்படுவதாலும் இத்துறையில் இவர் காட்டி வரும் அதீத ஆர்வத்தினாலும் சுயமாகவே நாட்டார் பாடல்களை இயற்றக்கூடிய விசேட திறனையும் பெற்றுள்ள இவர் இலங்கையில் கல்வி தொடர்பாக முன்னிலை வகிக்கும் ஆசிரியம் சஞ்சிகைக்கு கட்டுரைகளையும் எழுதி வருகின்ற அதேவேளை அரபு எழுத்தணிக் கலையிலும் தனது கைவண்ணத்தை காட்டி வருகிறார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நேத்ரா அலைவரிசை தயாரித்து வழங்கிய டாக்டர் மாப்பிள்ளை எனும் தொலைக்காட்சி நாடகத்தில் முதலில் நடித்த இவர் தனது விடாமுயற்சியினாலும் தளராத தன்னம்பிக்கையாலும் மதுவினை எனும் தொலைக்காட்சி நாடகத்தையும் சிம் எனும் குறுந்திரைப்படத்தையும் தயாரித்தார். இவை தேசிய தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்பப்பட்டது. மது பிரியர்களின் குடும்பத்திற்கு சமூகத்தால் ஏற்படும் அதிர்வுகளின் உதிர்வுகளாய் மதுவினையின் கருப்பொருள் காணப்பட்டது. இதனால் இது பலரது பாராட்டையும் பெற்றுக் கொண்டது. தனது குறுந்திரைப்படங்களுக்கான கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இயக்கம் போன்ற ஒரு திரை தயாரிப்பின் முக்கியமான விடயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஜெயின் சித்திக் கலைத்துறையின் கணிசமான அம்சங்களில் கால்பதித்து வருகிறார்.